இன்னைக்கு நாம கேட்டுக்கிட்டு இருக்கிற கதை ஆமை இளவரசனும் அற்புத மலரும். வாங்க கதைக்குள்ள போகலாம். மதிபுரம்னு ஒரு ஊர் இருந்தது. அந்த நாட்டோட மன்னன் பேர் மதியழகன். அவனுக்கு ஒரு அழகான ராணி இருந்தா. அவளோட பேர் இளம்பிறை. அந்த நாட்டோட மன்னர் ரொம்பவே நல்லவர். தன்னோட நாட்டை சீரும் சிறப்புமா ஆண்டு வந்தார் அவர். இப்படி மக்களுக்கு எந்த குறையும் இல்லாம ஆண்டு வந்த மன்னனுக்கு ஒரு குறை இருந்தது. அவனுக்கு குழந்தையே இல்லை. பல தவங்கள் மருந்துகள் சாப்பிட்டும் குழந்தையே பிறக்கல. ஆனால் ரொம்ப வருஷம் கழித்து மன்னனுக்கும் ராணிக்கும் ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இளவரசன் பிறந்ததால் மன்னனுக்கும் ராணிக்கும் மட்டும் சந்தோஷம் இல்லை. அந்த நாடே அந்த இளவரசன் பிறந்ததை கோலாகலமாக கொண்டாடினாங்க. இப்படி எல்லாரும் சந்தோஷமாக இருக்க அன்னைக்கு ராத்திரியும் வந்துச்சு. குழந்தைய தொட்டிலில் போட்டுட்டு அதோட பக்கத்துலேயே உட்காந்து மன்னரும் ராணியும் அந்த குழந்தையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு அதிர்ச்சியான அதிர்ச்சி. ஏன் தெரியுமா? குழந்தையா இருந்த இளவரசன் குட்டி ஆமையா மாறிட்டான். அதை பார்த்தா அவங்க 2 பேருக்கும் அவங்க கண்ணையே நம்ப முடியல. ஆனால் இந்த விஷயம் தெரிஞ்சா இளவரசனை வினோதமானவன் நினைச்சு மக்கள் வெறுத்து ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லி வேற யாருக்கும் இந்த ரகசியத்தை தெரியக்கூடாதுன்னு முடிவெடுத்தாங்க. மன்னரோட ஆசான குருவுக்கு அவசரமா தன்னோட அரண்மனைக்கு வர சொல்லி செய்தி அனுப்பினார் மன்னர். அவரும் அவசரமா அங்க வந்து சோதிச்சு பார்த்தார். இதுதான் காரணம்னு திட்டவட்டமா சொல்ல முடியாட்டாலும் குழந்தை பிறக்கணும்னு சொல்லி ராணி சாப்பிட்ட பல மருந்துகள் காரணமாகவோ இல்லைன்னா மாய மந்திர பூஜைகள் காரணமாகவோ இளவரசன் இப்படி பிறந்திருக்கணும்னு மன்னர்கிட்ட சொன்னார் ஆசான குரு. இதுக்கு என்ன தீர்வு? ஏதாவது வைத்தியம் பார்க்க முடியுமான்னு மன்னர் கவலையோட கேட்க, நீ கவலைப்படாத, நான் இதுக்கான மருந்து இருக்கான்னு தேடுறேன். அது வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியாம உன்னோட மகனை வளர்த்துட்டு வான்னு சொல்லிட்டு மருந்து தேடி போறார் ஆசான குரு கபிலன். தன்னோட குரு மேல மன்னனுக்கு ரொம்பவே நம்பிக்கை இருந்ததால அவர் சொல்படியே தன்னோட மகனோட ரகசியம் வெளியே தெரியாம வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க ராணியும் மன்னனும். இளவரசனோட பேர் கைலன். ராத்திரி ஆனா ஆமை ஆகிறத தவிர கைலனுக்கும் மற்ற குழந்தைகளுக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. இப்படி நாட்கள் வருடங்களா ஓடுது. மன்னர் இளவரசனுக்கு ஆய கலைகள் 64 கத்துக் கொடுக்க ஏற்பாடு பண்றார். இளவரசனும் அதை ஒரு குறையும் இல்லாம கத்துக்கிறான். இப்படியே நாட்கள் போக இளவரசனுக்கு 20 வயசு ஆகுது. அப்போ ஒரு நாள் இளவரசனோட இந்த வினோத மாற்றத்துக்கான மருந்தை தேடி போன குரு கபிலன் மதிபுரம் வந்து மன்னன் மதியழகனை சந்திக்கிறார். குருவை பார்த்ததும் மன்னருக்கு பயங்கர சந்தோஷம். என்ன குருவே, என்னோட மகனோட பிரச்சனைக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு சந்தோஷமா கேட்கிறார் மன்னர். அப்போ குரு அவரை அமைதிப்படுத்திட்டு இளவரசனையும் அங்க வர சொல்றார். இளவரசனும் குருவோட காலில் விழுந்து வணங்குறான். 2 பேர்கிட்டையும் தான் கண்டுபிடிச்ச விஷயத்த சொல்றார் குரு. இந்த மாற்றத்தை வெறும் மருந்தால குணப்படுத்த முடியாது, மாயமும் கலந்துதான் குணப்படுத்த முடியும். அதுக்கான ஒரு அற்புத மலர் விசித்திரபுரத்துல இருக்கு. ஆனா அந்த விசித்திரபுரம் எங்க இருக்கு, எப்படி அங்க போறது, இதை பத்தி எதுவும் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஆனா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மாயபுரம் போனா விசித்திரபுரம் போறதுக்கான வழி கிடைக்கும்னு கேள்விப்பட்டேன்னு சொல்றார் குரு. அதை கேட்ட மன்னன், இதுவே போதும் குரு, நான் உடனே என்னோட வீரர்களை மாயபுரத்துக்கு அனுப்பி எப்பாடுபட்டாவது அந்த அற்புத மலரை கொண்டு வரேன்னு சொல்றார் மன்னர். இதை எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த இளவரசன், அப்பா, குரு கொடுத்த இந்த தகவலே பெரிய உதவி. இதுக்கு மேல நானே அந்த மலரை தேடி போறதுதான் சரி. அது மட்டும் இல்லாம அந்த இடத்த அடையிறதே கஷ்டமா இருக்கும் போது அந்த மலரை கொண்டு வர்றதும் அவ்வளவு எளிதா இருக்காது. என்னோட தீர்வுக்காக நம்ம நாட்டு வீரர்களோட உயிரை பணயம் வைக்க எனக்கு மனம் ஒப்பல. அதனால நானே போய் அந்த மலரை கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்பான்னு அனுமதி கேட்கிறான் கைலன். தன்னோட ஒரே மகனை எப்படி தனியா அனுப்புறதுன்னு மன்னன் கொஞ்சம் குழம்பினாலும் மகன் கிட்ட உறுதியை பார்த்தும் தன்னோட குருவும் இளவரசனுக்கு சப்போர்ட்டா பேச மன்னரும் இளவரசனை தனியா அனுப்புறதுக்கு சம்மதிக்கிறார். கைலன் பயணம் போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சுருக்கு பைய குரு அவன் கிட்ட கொடுத்துட்டு, உன்னோட இரவுகள்ல நீ இந்த பைக்குள்ள தூங்கு, இந்த பை யார் கண்ணுக்கும் தெரியாதுன்னு சொல்லி இளவரசனுக்கு ஆசி கூறி வழி அனுப்புறார் குரு. கைலனும் தன்னோட குதிரையில ஏறி தன்னோட பயணத்தை தொடங்குறான். பல நாட்கள் கழிச்சு அவன் மாயபுரத்தை வந்து சேர்றான். மாயபுரம் கோட்டைக்கு வந்து தன்னோட முத்திர மோதிரத்தை காட்ட அந்த நாட்டு வீரர்கள் அவனை அந்த நாட்டோட மன்னன் மாயவன் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. மதிபுரத்து இளவரசனை தக்க முறையில வரவேற்று உபசரிக்கிறான் மாயவன். மாயவன் கிட்ட மொத்த விவரத்தையும் சொல்லாம விசித்திரபுரம் போறதுக்கான வழியை கேட்கிறான் இளவரசன். அதை கேட்ட மன்னன் கொஞ்சம் தயங்கிட்டு, இளவரசே, அது ரொம்ப கஷ்டமான பயணம். மாயபுரத்தை தவிர நீங்க கருணாபுரத்தையும் தாண்டினாதான் விசித்திராபுரம் அடைய முடியும். என்னால உங்களுக்கு கருணாபுரத்துக்கு போறதுக்கு மட்டும்தான் வழி சொல்ல முடியுமே தவிர விசித்திரபுரம் போறதுக்கு வழி எனக்கு தெரியாதுன்னு சொல்றார் மாயவன். சரி மன்னா, கருணாபுரம் போறதுக்கு வழி சொல்லுங்க, நான் அங்க போனதுக்கு அப்புறம் அந்த மன்னர்கிட்ட விசாரிச்சுக்கிறேன்னு கேட்கிறான் இளவரசன் கைலன். இளவரசே, அது அவ்வளவு சுலபம் கிடையாது. கருணாபுரம் போறதுக்கு வழி தெரிஞ்சுக்கணும்னா நான் வைக்கிற ஒரு போட்டியில நீங்க ஜெயித்தாதான் நான் வழி சொல்லுவேன்னு உறுதியா சொல்லிடுறார் மன்னர். அப்படிங்களா? சரி, நான் அந்த போட்டியில கலந்துக்க தயார்னு இளவரசனும் ஒத்துக்கிறான்.
சரி, நாளைக்கு அதிகாலையில என்னோட வீரர்கள் உங்களை போட்டி நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க, தயாரா இருங்கன்னு சொல்லிட்டு இளவரசன் தங்கறதுக்கு தக்க ஏற்பாடு செஞ்சு கொடுக்கறான் மன்னர் மாயவன். இளவரசனும் மன்னருக்கு நன்றி சொல்லிட்டு அவங்க ஏற்பாடு செஞ்சிருந்த ரூம்ல தங்குறான். அடுத்த நாள் காலையும் வருது. மாயவன் சொன்ன மாதிரியே வீரர்கள் இளவரசனை போட்டி நடத்துற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. போட்டி நடக்கிற இடத்த பார்த்தா இளவரசனுக்கு பயங்கர ஆச்சரியம். பாக்குற இடம் எல்லாமே கண்ணாடியில செஞ்ச மாதிரி ஒரு தோட்டம். அது அழகான பூக்கள், மரங்கள், செடிகள்னு விதவிதமா இருக்கு. வானவில் நிறத்துல பூக்கள், தங்கத்துல பூக்கள், வெள்ளியில சிவப்பு வரி ஓடின பூக்கள்னு பாக்குறதுக்கு 2 கண்ணு பத்தவே பத்தாது. ஆனா எதுவுமே சொல்லாம இளவரசனை அந்த தோட்டத்துல விட்டுட்டு போயிடுறாங்க அந்த வீரர்கள். அவங்க போன சில வினாடிகள் கழிச்சு அந்த தோட்டத்துக்குள்ள ஒரு குரல் கேக்குது. இது மாய தோட்டம். இந்த தோட்டத்துல இருக்கிற எல்லாமே மாய சக்தியால செஞ்சது. ஆனா ஒரே ஒரு மலரை தவிர, அந்த மலரை நீ அந்தி சாயறதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லுது அந்த குரல். சரின்னு சொல்லிட்டு தன்னோட தேடலை ஆரம்பிக்கிறான் அந்த இளவரசன். ரொம்ப நேரமா தேடியும் அவனால நிஜமான மலரை கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப திடீர்னு அவனுக்கு ஒரு யோசனை தோணுது. என்ன யோசனை தெரியுமா? அவன் எப்படி அந்த உண்மையான மலரை கண்டுபிடிச்சிருப்பான்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உடனே கைலன் கண்ணை மூடி தியானம் பண்றான். பண்ணுன உடனே அவனோட எதிரில ஒரு தேனி ஒண்ணு பறந்து வருது. அவனுக்காக காத்திருந்த மாதிரி அவன் கண்ணு முழிச்சதும் அது பறந்து போக அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போறான் கைலன். கடைசியா ஒரு மலர்ல அந்த தேனி உட்காருது. அந்த தேனிக்கு நன்றி சொல்லிட்டு அந்த மலரை பறிச்சுட்டு வந்து மன்னர்கிட்ட கொடுக்கறான் கைலன். அவனோட சமயோஜித புத்திசாலித்தனத்தை பார்த்து மாயவன் கருணாபுரத்துக்கு போறதுக்கான வழிய சொல்லிட்டு கூடவே தங்கத்தாலான ஒரு வில்லையும் கொடுக்கறான் மன்னன். எதுக்கு இதுன்னு இளவரசன் கேட்க, நேரம் வரும்போது உனக்கே தெரியும்னு சொல்லி வழி அனுப்புறான் மன்னன் மாயவன். மாயவன் சொன்ன வழிய வச்சு கைலன் ஈஸியா கருணாபுரத்தை அடைஞ்சிடறான். அந்த கோட்டை வீரர்கள் கிட்ட தன்னோட முத்திரை மோதிரத்தையும் மாயவன் கொடுத்த ஓலையையும் காட்ட கருணாபுரம் மன்னன் கருணனே கோட்டை வாசல் வந்து கைலனை வரவேற்கிறான். கர்ணன் கிட்ட விசித்திரபுரத்துக்கு போறதுக்கு கைலன் வழி கேட்க, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க ஒரு போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்றான் மன்னன் கர்ணன். என்ன போட்டின்னு கைலன் கேட்க, இந்த கருணாபுரத்துல ஒரு ஆந்தை அரக்கன் இருக்கான். ராத்திரி எங்க மக்களை கொன்னு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான். அதனால எங்க நாடே சுடுகாடா மாறிடுச்சு. அதனால அந்த அரக்கன் கிட்ட நாங்க ஒரு ஒப்பந்தம் போட்டோம். தினமும் நாங்க ஒரு ஆளை அவனுக்கு சாப்பிட்றதுக்கு அனுப்புவோம். என்னைக்கு நாங்க அனுப்புற ஆளை அவனால சாப்பிட முடியாம போகுதோ அன்னைக்கு அவன் இந்த நாட்டை விட்டே போயிடணும். இதுதான் எங்களோட ஒப்பந்தம். உங்களுக்கு விசித்திரபுரத்துக்கு போறதுக்கு வழி தெரியணும்னா அந்த அரக்கனுக்கு நீங்க உணவா போய் உயிரோட திரும்பி வந்தீங்கன்னா தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிடுறான் மன்னன். அதை கேட்ட இளவரசன் கொஞ்சம் யோசிக்கிறான். யோசிச்சுட்டு நீங்க எப்ப அந்த அரக்கனுக்கு சாப்பாடு அனுப்புவீங்கன்னு கேட்கிறான். 6 மணிக்கு அப்புறமா அந்த குகைக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்றான் மன்னன். சரி, நான் போறேன். ஆனா நான் 6 மணிக்கு முன்னாடியே அந்த குகைக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு சொல்றான் இளவரசன். சரின்னு மன்னரும் ஒத்துக்கிட்டு அன்னைக்கு 6 மணிக்கு முன்னாடி தன்னோட வீரர்கள் துணையோட இளவரசனை அந்த குகைக்குள்ள அனுப்புறான். அந்த குகைக்குள்ள இளவரசன் போனதும் வீரர்கள் எல்லாம் திரும்பி வந்துடுறாங்க. கிட்டத்தட்ட 8 மணி வாக்குல தன்னோட உணவை தேடி அந்த ஆந்தை அரக்கன் அங்க வர்றதுக்கும் இளவரசன் ஆமையா மாறுறதுக்கும் சரியா இருக்கு. தான் முன்னாடி ஒரு மனுஷன் ஆமையா மாறினதை பார்த்ததும் அரக்கனுக்கு அதிர்ச்சியா இருந்தாலும் தனக்கு முக்கிய சாப்பாடு தானேன்னு சொல்லி அந்த ஆமையை சாப்பிட எவ்வளவோ ட்ரை பண்ணுது அந்த ஆந்தை அரக்கன். ஆனா எவ்வளவு ட்ரை பண்ணும் அந்த ஆமை ஓட்டை உடைக்கவே முடியல. ட்ரை பண்ணி பார்த்ததுல விடிய காலையும் வந்துடுச்சு. அந்த ஆமை மனுஷனா மாறிடுறான். தனக்கு அனுப்புன உணவை சாப்பிட முடியாம போனதால அந்த இடத்த விட்டே பறந்து போயிடுறான் ஆந்தை அரக்கன். திரும்ப உயிரோட வந்த கைலனை பார்த்ததும் மன்னன் கருணாகரனுக்கு பயங்கர சந்தோஷம். தான் சொன்ன மாதிரியே விசித்திரபுரத்துக்கு போறதுக்கு வழி சொல்லிட்டு தங்க அம்பு ஒன்னையும் கொடுக்கறான் மன்னன். எதுக்கு இதுன்னு கைலன் கேட்க, மாயவன் சொன்ன மாதிரியே நேரம் வரும்போது உங்களுக்கே புரியும்னு சொல்லி வழி அனுப்புறான் கருணாகர மன்னன் கருணன். கருணன் சொன்ன வழிய வச்சு கைலன் விசித்திரபுரத்தை அடைஞ்சிடறான். அங்கேயும் கைலனுக்கு பிரமாதமான வரவேற்பு கிடைக்குது. அந்த நாட்டு மன்னன் விசித்திரன் கிட்ட தான் வந்த நோக்கத்தை, அதாவது அந்த நாட்டு மலரான அற்புத மலரை எப்படி அடைய முடியும் அப்படின்னு கேட்கிறான் கைலன். அதுக்கு விசித்திரன், உங்களுக்கு என்னோட நாட்டோட அற்புத மலர் வேணும்னா என்னோட மக வினோதினிய நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றார். கொஞ்சம் யோசிச்சுட்டு சரின்னு சொல்றான் இளவரசன் கைலன். இளவரசன் சம்மதம் சொன்ன உடனே கல்யாண வேலைகள் எல்லாம் தடபடலாம் நடக்க ஆரம்பிக்குது. அன்னையிலிருந்து 3வது நாள் கல்யாணம் நடத்த நாள் குறிக்கிறாங்க. அந்த 3 நாளும் இளவரசன் அந்த அரண்மனையில் தங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அப்படி ஒரு நாள் அரண்மனை தோட்டத்துல அவன் உழவிக்கிட்டு இருக்கும் போது ஒரு பெண் முகத்தை யாருக்கும் தெரியாம மறைச்சபடி அங்க வந்து கைலன் கிட்ட, நீங்க மதிபுரத்து இளவரசன் கைலன் தானேன்னு கேக்குறாங்க. ஆமான்னு அவன் சொன்னதும் தன்னோட முக்காடை எடுத்துட்டு, நான் இந்த நாட்டு இளவரசி வினோதினின்னு தன்னை அறிமுகப்படுத்துறாங்க. வினோதினி பார்க்க ரொம்பவே அழகு.
ஆனாலும் சொல்லுங்க இளவரசி, நாளைக்கு நம்ம கல்யாணம், அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பார்க்க வந்ததோட நோக்கம் என்னன்னு இளவரசன் கேட்குறான். அதுக்கு வினோதினி, இளவரசே, இந்த கல்யாணத்துக்கு நீங்க ஒத்துக்காதீங்க, இந்த கல்யாணம் நடந்தா உங்க உயிருக்கே ஆபத்துன்னு எச்சரிக்கிறாங்க வினோதினி. அவங்க சொல்றது ஒன்னும் புரியாம என்னன்னு இளவரசன் கேட்க, இந்த நாட்டை ஒரு பெரிய அறைக்கு ஆட்டு வச்சுக்கிட்டு இருக்கா, இளவரசர்களை சாப்பிட்றதான் அவளோட குறிக்கோளே. இதுக்காக தான் அற்புத மலரை காட்டி இளவரசர்களை இங்க வர வச்சு என்ன அவங்களுக்கு கல்யாணம் பண்ண வச்சு அன்னைக்கு ராத்திரி அவங்கள கொன்னு சாப்பிட்டுடுவா. இப்படி எத்தனையோ இளவரசர்கள் இறந்து போயிருக்காங்க, அவகிட்ட இருந்து தப்பவே முடியாது, அதனால நீங்க இப்பவே தப்பிச்சு போயிடுங்கன்னு விளக்குறா அந்த இளவரசி. அதை கேட்ட இளவரசனுக்கு அவளோட நல்ல குணம் மேல ஒரு மதிப்பு வருது. இளவரசி, என்னோட உயிரை காப்பாத்த நீங்க எடுத்த முயற்சியே நீங்க ரொம்ப நல்ல குணவதின்னு எனக்கு காட்டுது. இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறது நான் செஞ்ச பாக்கியம்தான். நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் ஆகாது. நாளைக்கு நம்ம கல்யாணம் முடிஞ்ச உடனே அவ எத்தனை மணிக்கு என்ன கொல்ல வருவான்னு இளவரசன் கேட்குறான். அதுக்கு இளவரசி 12 மணிக்கு வருவான்னு சொல்றா. சரி, எத்தனை மணி வரைக்கும் அங்க இருப்பான்னு கேட்க, காலையில 3 மணி வரைக்கும் அந்த அறைக்கு இருப்பா, அதுக்கப்புறம் அங்கிருந்து போயிடுவா, அவளால் அங்க இருக்க முடியாதுன்னு விவரம் சொல்றா இளவரசி. இது போதும் இளவரசின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கிறான் இளவரசன். ஏற்பாடு பண்ணின மாதிரியே கல்யாணம் ரொம்ப விமரிசையா நடக்குது. அன்னைக்கு நைட்டு இளவரசனும் இளவரசியும் தங்களோட ரூம்ல தனியா இருக்காங்க. அந்த அறைக்கு வரப்போறத நினைச்சு இளவரசி பயந்துகிட்டு இருக்க, இளவரசன் தான் ஆமையா மாறுற விஷயத்த இளவரசி கிட்ட சொல்றான். அதை அவளால நம்பவே முடியல. கரெக்டா 8 மணிக்கு இளவரசன் அவளோட கண்ணு முன்னாடியே ஆமையா மாறிடுறான். அதை பார்த்த இளவரசிக்கு பயங்கர அதிர்ச்சி. இளவரசன் குரு கொடுத்த அந்த சுருக்கு பைக்குள்ள போக இளவரசன் இருந்ததே வினோதினி கண்ணுக்கு தெரியல. நேரம் ஆக ஆக இளவரசிக்கும் தூக்கம் வந்துடுது. கரெக்டா 12 மணிக்கு அந்த அறைக்கு அங்க வந்து இளவரசி பக்கத்துல இளவரசன் இருக்கானான்னு தேடுறா. அங்க யாருமே இல்லாததை பார்த்து அந்த அறைக்கு பயங்கர கோவம் வருது. இளவரசி கிட்ட மிரட்டி கத்துறா. ஆனா இளவரசன் இருக்கிறது தான் யார் கண்ணுக்கும் தெரியாதே. இப்படியே அந்த அறைக்கு தேடி தேடி பார்த்துட்டு வேற வழி இல்லாம அந்த இடத்த விட்டு போக போற சமயம் அந்த சுருக்கு பைக்குள்ள இருந்து இளவரசன் வெளியே வர்றான். வந்ததும் இளவரசனா மாற தன்னோட கையில இருக்கிற அம்பால அந்த வில்ல அந்த அறைக்கு மேல விடுறான். அந்த அறைக்கு செத்து விழுந்துடுறா. செத்து விழுந்த உடனே அந்த அறைக்கு இருந்த இடத்துல ஒரு அழகான தேவதை அங்க வர்றா. நான் செஞ்ச பாவத்தால தான் இப்படி ஒரு அறைக்கியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். மனுஷனும் மிருகவுமா இருக்கிற ஒரு இளவரசனாலதான் எனக்கு விமோசனம்னு சொல்லி இருந்தது. அந்த இளவரசன் நீ தான்னு சொல்லி அவனுக்கு அந்த அற்புத மலரை கொடுத்துட்டு இளவரசியையும் இளவரசனுக்கும் ஆசி வழங்கிட்டு அந்த தேவதை போயிடுது. இதை பார்த்த விசித்திரனுக்கு தன்னோட நாட்டையும் மகளையும் பிடிச்சிருந்த கஷ்டம் விலகிடுச்சுன்னு ரொம்பவே சந்தோஷம். இளவரசனையும் இளவரசியையும் எல்லா மரியாதையோட மதிபுரத்துக்கு அனுப்பி வைக்கிறார் விசித்திரன். மதிபுரத்தை சேர்ந்த இளவரசன் அந்த மலரை குரு கபிலன் கிட்ட கொடுக்க, அந்த மலரை தன்னோட மருத்துவத்தோட சேர்த்து ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறார். அந்த மருந்தை இளவரசன் குடிச்சதும் அன்னைக்கு நைட்டு அவன் ஆமையா மாறல. இதை பார்த்ததும் மன்னனுக்கும் ராணிக்கும் குருவுக்கும் வினோதினிக்கும் பயங்கர சந்தோஷம். தங்களோட எல்லா பிரச்சனைகளும் தீர எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இதுதாங்க ஆமை இளவரசனும் அற்புத மலரோட கதை. என்னங்க, இந்த கதை பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.